தொடர்வது விரிவான செய்திகள். காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் கடந்த ஜனவரி மாதம் கண்டுபிடிக்கப்பட்ட அவன்கார்ட் நிறுவனத்திற்கு சொந்தமான மகனுவர எனப்படும் மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலை தொடர்பில் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. நீதவான் நிலைப்புலி லங்காபுரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இன்று விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்த அனுமதி கிடைத்துள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டம், வெடிபொருட்கள் கட்டளை சட்டம் மற்றும் துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கு போதுமான அளவு சாட்சியங்கள் முன்வைக்கப்படவில்லை என அரசு சட்டத்தரணி ஷனில் குலரட்ன இதன்போது நீதிமன்றத்திற்கு அறிவித்தார். அதன் பிரகாரம் அவன்கார்ட் நிறுவனம் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் இந்த வழக்கை நிறைவு செய்யுமாறு நீதிமன்றத்திடம் வேண்டுகோள் விடுத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு சட்டத்தரணி நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் நிதி தூய்தாக்கல் சட்டத்தின் கீழ் அவன்கார்ட் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு வாய்ப்பளித்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மேலதிக அறிக்கையை முன்வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கினார். இதற்கு முன்னரான வழக்கு விசாரணையின் போது தற்போது ஆயுத களஞ்சிய சாலை வைக்கப்பட்டுள்ள மகனூர என்ற கப்பல் மிகவும் சேதமடைந்துள்ளதாகவும் அதனை வேறொரு கப்பலுக்கு மாற்றுவதற்கு அனுமதி அளிக்குமாறு அவன்கார்ட் நிறுவனம் வேண்டுகோள் விடுத்திருந்தது. அதன் பிரகாரம் இதற்கு முன்னர் நீதவானால் வழங்கப்பட்ட உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துமாறு துறைமுக அதிகார சபைக்கும் கடற்படையின் தென் பிராந்திய கட்டளை அதிகாரிக்கும் அறிவிக்குமாறு பதிவாளருக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையை சர்வதேச கடற்பரப்பில் முன்னெடுத்து செல்வதற்கு பாதுகாப்பு அமைச்சரினால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வேளையில் அரசு பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் மேலதிக செயலாளர் DMD ஜெயரத்ன 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி கடிதம் ஒன்றின் மூலம் அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவருக்கு அறிவித்துள்ளார். எனினும் அந்த ஆயுத களஞ்சியத்தை காலி துறைமுகத்தில் நிலைநிறுத்துவதற்கு வழங்கப்பட்ட அனுமதி தொடர்பிலான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. ஆயுதங்கள் தயாரிக்கப்பட்ட நாட்டினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே குறித்த ஆயுத களஞ்சிய சாலையில் உள்ளது. அத்துடன் அந்த ஆயுதங்கள் கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் பொறுப்பேற்கப்பட்டு பின்னர் விடுவிக்கும் செயற்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. மிதக்கும் ஆயுத களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டுள்ள ஆயுதங்கள் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்றுக் கொள்ளப்படவில்லை. எனவே அங்குள்ள ஆயுதங்களின் எண்ணிக்கை தொடர்பிலும் அவை எந்த நாடுகளின் ஆயுதங்கள் என்பது தொடர்பான ஆவணங்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் இல்லை. விசாரணைகள் நிறைவடையும் வரை இது தொடர்பிலான வழக்குகளை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு சட்டம் அதிபர் ஒருபோதும் ஆலோசனை வழங்கவில்லை. விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறு தெளிவாக ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளமையால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் 2006 5ஆம் இலக்க நிதி தூய்தாக்குதலை தடுக்கும் சட்டத்தின் அடிப்படையில் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பிலும் பூரண விசாரணைகள் இடம்பெறுகின்றன. தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை ஆராய்கின்ற போது மேலும் ஒரு விசாரணையை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் கூற வேண்டும்.